minus 3 less than or equal to 4 minus 7x by 2 less than or equal to 18. இதை சால்வ் பண்ணணும். ஸோ ரெண்டு இன்இக்வாலிட்டி இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த இன்இக்வாலிட்டிஸை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு பார்ட்டாக எடுத்து எக்ஸ் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இதுலேருந்து இது வரைக்கும் செகண்ட் பார்ட்டை எடுத்து இன்னொரு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டை எடுக்கிறேன். இது ஃபஸ்ட் பார்ட்டு. செகண்ட் பார்ட்னா 4 மைனஸ் 7x by 2 less than or equal to 18. இப்போ இங்கே எக்ஸை ஐசோலேட் பண்ணணும். அப்போ முதல்ல என்ன பண்ணால் இதை ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு முதல்ல இங்கே எல்சிஎம் எடுத்துக்கணும். -3 less than or equal to 2, 8 minus 7xன்னு வரும். அடுத்து இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடணும். ஈக்குவல் டு சைன் இருந்தால் கிராஸ் மல்டிப்ளை எப்படி பண்ணுவீங்க, அதே மாதிரி இங்கேயும் பண்ணுங்கள். அப்போ 2 போயிடும். அடுத்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு மைனஸில் இருக்குது. ஸோ அதை ப்ளஸ் ஆக்கிறதுக்காக லெஃப்டில் மூவ் பண்ணலாம். ஸோ 7x is less than or equal to 14. அப்போ x less than or equal to 2. இது ஒரு சொல்யூஷன். அடுத்து இதை இங்கேயும் எக்ஸுக்கு என்ன ரேஞ்ச் இருக்குன்னு பார்க்கணும். இங்கே டினாமினேட்டரில் ஒன்றும் இல்லை. ஸோ எல்சிஎம் எடுத்துட வேண்டியதுதான். அப்போது 8 minus 7x by 2 less than or equal to 18. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 8 minus 7x less than or equal to 36. இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ ரைட்ல மூவ் பண்ணால் பாசிட்டிவ் ஆகிடும். இது ரெண்டும் சப்ட்ராக்ட் பண்ணால் 28 less than or equal to 7xன்னு வருது. ஸோ -28 by x 7 less than or equal to x. இப்போ இதை கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும், 4 வருதா. ரெண்டு சொல்யூஷன் இருக்குது. இங்கே -4 less than or equal to x, x less than or equal to 2. அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் -4 less than or equal to x less than or equal to 2ன்னு வருது. ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ -4லேருந்து +2 வரைக்கும் இருக்குது. ஸோ the solution set is -4, +2.